முடியல. எவ்வளோ வேலையுதான் இந்த மாமியா கறி கொடுக்குமோ. என்னைக்கும் இல்லாத திருநாளா எனக்கு இவ்வளோ வேலை. நானும் காலையிலேருந்து செய்கிறேன் முடியவே மாட்டக்கு. அடி என்னடி இப்படி உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கேன் நடு வீட்டில்? எது ஆடிக்கிட்டு இருக்கேனா? என்ன பேச்சு பேசுறியத்தே? நீங்கள் கொடுத்த வேலையை முடிக்க முடியாமல் முடிச்சு மூச்சு வாங்க உட்காந்துருக்கேன். கொஞ்சம் விட்டா எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும். கோச்சு கடத்தி மருமோல கோச்சிக்காம என்னத்தே செய்யறது? ஒரே நாள்ல இத்தனையும் சமைக்க சொன்னா எப்படி? எடி அத்தனையும் நான் தானே சமைச்சேன். அதுக்கு தக்காளி வெங்காயம் மற்ற பொருள் எல்லாம் கால் முளைச்சு வந்து அதுவே உள்ள விழுந்துருச்சோ பாத்திரத்துக்குள்ள. நீங்க அடுப்புக்கிட்ட நின்று கிண்டுனது மட்டும்தான் உங்க வேலை. இந்த சோம்பெடு, சீரகத்தெடு, கொத்தமல்லியை எடு, கருவேப்பிலை எடு, கடுகெடுன்னு முடியல. அதை மட்டுமா எடுத்தேன். அந்த தக்காளி அரிஞ்சு கொடு, இந்த வெங்காயத்தை அரிஞ்சு கொடு, இதுக்கு மசாலா போடு, அதை பொரிச்சு எடுன்னு வெண்டு கலந்துட்டு. மன்னிச்சிருட்டி சின்ன பொண்ணு, என்னாலுமா நீ இப்படி வேலை பார்க்கா? என்னைக்காவது ஒரு நாள் தானே? ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் தானே வேலை பார்க்கான்னு பெண்டை நிமிர வச்சிருக்கிய. அப்படி இல்லடி, நம்ம வீட்டுக்கு விருந்தாள் வந்தா நம்ம தானே பார்க்கணும். ஆமா, உங்களை பார்க்க ஆள் வந்தா மட்டும் விழுந்து விழுந்து பம்பரமா வேலை செய்யறிய. என்னை பார்க்க எங்க அப்பா அம்மா வந்தா மட்டும் ஒன்னும் செய்யறது கிடையாது. என்ன இவ கரெக்டா கேட்டுட்டா? ஏடி உங்க அம்மா அப்பாக்கு நான் என்ன செய்யாம இருந்தேன்? என்ன செஞ்சிருக்கிய அதை சொல்லுங்க. சரி பேசிட்டே இருந்தா நேரமாயிரும். இதெல்லாம் நம்ம பிறகு பேசிக்கிடுவோம். இப்ப இந்த விஷயத்துக்கு வா. ஆமா, கரெக்டா கேள்வி கேட்டுன்னா உடனே பேச்ச மாத்திரும் தாய் கிழவி. ஏத்தே காலையில இருந்து ஒரே இறைச்சியா சமைச்சிருக்கமேத்தே. அப்படி யாருதான் வாரா? மற்ற நாளெல்லாம் வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை சிக்கனோ மட்டனோ எடுப்போம், இடனாலும் மீன் செய்வோம், அவ்வளவுதான். இன்னைக்கு எல்லாம் இருக்கு. இப்படி யார் அந்த கெஸ்ட்? என் சித்தி வாராவட்டி. உங்களுக்கு சித்தியா? இன்னும் தடனா இருக்காவளா? என்னடி அப்படி கேட்டுவிட்ட? ஏன் எங்க சித்தி வயசு எனக்கு ஆகும்போதெல்லாம் நான் போய் சேர்ந்துருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? மனசுல உள்ளது அப்படியே கேக்குது. எதே அப்படியெல்லாம் இல்லத்தே. நீங்க 100 என்னத்தே 100 1000 வருஷம் நீடோடி வாழணும் தே. உங்க கால் அடியிலேயே உங்களுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் என் வாழ்க்கையோட பெரிய புண்ணியமாவே நான் நினைக்கிறேன். சரி படம் காணிச்சது போதும், நிறுத்து. உன்கிட்ட இந்த வயசுலயே என்னால மாரடிக்க முடியல. நான் 100 1000 இருந்துட்டாலும் கிழிஞ்சுதான் போயிரும். அதெல்லாம் வேண்டாமா, இருக்க வரைக்கும் இருந்துட்டு போறேன். சரி உங்க சித்தி எந்த ஊர்ல இருக்காவ? எங்க சித்தி தசமலையில இருக்கா. என் சித்தி பசங்க பிள்ளைகள்னு எல்லாம் வேற வேற ஊர்ல தான் கிடக்காவ. கோயம்புத்தூர், சென்னை, மதுரைன்னு அங்கங்க பிரிஞ்சு கிடக்காவ. எங்க சித்தி மட்டும் ஒத்தைக்கு தசமலையில பழைய வீடு ஒன்று கிடக்கு, அதுல சோறு பங்கி ஆக்கி தின்னுட்டு கிடக்காவ. நானும் நினைப்பேன் மக்கா, இங்க தானே இருக்கோம், ஒரேட்டா அப்பப்போ போய் பார்க்கணும்னு. எங்க நமக்கு அதுக்கு நேரம் காணுது? உங்களுக்கு எங்க நேரம் இல்லாம இருக்கு? உங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கிட்ட பேசும்போது ஒரு நாள் அப்படி போயிட்டு வர வேண்டியதானே? நினைப்பேன் டீ, என்ன சவத்தை பிறகு போவோம்னு அப்படியே விட்டுவிட்டு. அப்புறம் என் சித்தியும் அந்த காலத்து ஆளுல இன்னும் அதுக்கிட்ட போன் கூட கிடையாது. யாராவது ஏதாவதுன்னா தகவல் தான் சொல்லணும். பட்டன் போனு கூட எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது அதுக்கு. போன வாரம் முத்துலட்சுமி இருக்கால, முத்துலட்சுமி இந்த அம்மன் கோயில் கிட்ட இருக்காவளே அவியலா, அவளே தான். அவ ஒரு வேலையா தசமலைக்கு போயிருந்திருப்பா போல. என்னோட சித்தி அவளுக்கு நல்லா தெரியும் பார்த்துக்க. அதனால அந்தால பார்த்துருக்கா. நல்லா இருக்கியெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு பேசியிருக்கா. அப்பதான் என் சித்தி இந்த மாதிரி இங்கே கடந்துட்டு ஒரு நாள் கூட வந்து பார்க்கவே மாட்டேக்கா. அவளெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆயிட்டு நான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காவ. அப்போ முத்துலட்சுமி வாரியெல்லாம் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா போல. நான் அடுத்த வாரத்தில் ஒரு நாள் வாரேன், நீ சொல்லிருமாக்கான்னு சொல்லியிருக்கா. முத்துலட்சுமி என்கிட்ட சொன்னா. சரி நம்ம சித்தி இப்படி தான் சொல்லுவாவ, வரமாண்டாவன்னு நினைச்சேன். திரும்ப நேற்று ஒரு வேலையா முத்துலட்சுமி அங்கே போயிருப்பா போல. பார்த்துட்டு எப்போ நான் நாளைக்கு வரேன் அவட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லியிருக்காவ. இப்போ சரி எந்நேரமும் வருவாவல்ல, அதான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டோன்னு வை. பல வருஷம் ஆச்சு, வருஷ கணக்காக கழிச்சு நம்ம வீட்டுக்கு வராவ. வரும்போது திருப்தியாக சாப்பிடணும்ல, அதுக்கு தான். ஏத்தே உங்க கதையெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. நீங்க எது கிடைச்சாலும் திம்பிய. உங்களுக்கு சித்தின்னா இன்னும்லாம் வயசாயிருக்கும். சிக்கன், மட்டன், நண்டு, மீன், இறான்னு எல்லாம் வச்சிருக்கு. அதையும் சாப்பிடுவாவளாக்கும். அதெல்லாம் என் சித்தி நல்லா சாப்பிடுவா அந்த காலத்திலேயே. ஏத்தே அந்த காலத்துல எல்லாரும் நல்லா சாப்பிடுவாவ. சரி இப்போ நீங்க பார்த்தே பல வருஷம் ஆயிட்டு. பாட்டிக்கு பல்லு இருக்கோ இல்லையோ என்னன்னு சாப்பிடுவாவன்னு நீங்க இத்தனையும் செய்ய சொன்னீங்களோ எனக்கு தெரியல. செஞ்சு வேற வச்சிருக்கோம். ஏன்டி வீணா போயிருன்னா வருத்தப்படுறா? சேச்சே, என் வயிறு என்னத்துக்கு இருக்கு? உங்க சித்தி திங்கலன்னா அவியலுக்கு திங்க ஏழலைன்னா நான் எடுத்து தின்னுட்டு போறேன். அதானே பார்த்தேன். ஏப்பா கொஞ்ச நஞ்ச வெயிலா அடிக்கி. அவன் வீட்டுக்கு எப்படி போறது? வழி வேற தெரியலையே. யார்கிட்டயாவது கேட்டு பார்த்துட்டு போவோம். நல்லா இருக்கியலா? நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? ஓ அப்ப இதுதான் என் மாமியாருக்கு சித்தியோ? பாட்டி நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் போ, நல்லா இருக்கேன். அது யாருன்னு தெரியலையோ, அதான் என் மருமகா. அப்படியா? சரி ஏம்மா உன் புருஷன் பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காவ பாட்டி. யார் இந்த பிள்ளைகளு? நம்மள மாத்தி விசாரிக்கி. நமக்கு சொந்தக்காரரா இருப்பாவளோ? தெரியலையே யாருன்னு. உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது. ஐயோ உங்களை நேரில் இன்னைக்கு பார்த்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பார்த்துக்கிடுங்க, நீங்க வருவியன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
எனக்கும் தாம்மா எனக்கும் தான். உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சரி வாங்க வீட்டுக்குள்ள போவோம். எதுக்கு வாசல்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கியே? வீட்டுக்குள்ளயா? ஆமா பாட்டி, உங்களுக்காக எல்லாமே சமைச்சு வச்சிருக்கோம். வாங்க வந்து சாப்பிடுங்க. சமைச்சு வச்சிருக்காவளா எனக்காக? என்ன சொல்றாவே? எப்ப இல்ல, நான் உனக்கு கேட்கணும். அதெல்லாம் பிறவு கேட்டுக்கிடலாம். வாங்க. இல்லம்மா அது இங்க ஒண்ணு பேசாண்டா வாங்க. நம்ம மாமியாருக்கு சித்தைக்கு கூட கூந்தல் என்ன நீளமா இருக்கு. நம்ம மாமியாருக்கும் தான் இருக்கே கிராப் கட்டிங்க, வளரே மண்டக்கு. என்ன அங்க நின்று பாத்துட்டே இருக்க? வா. ஐயோ, 2 பேர்த்தையும் கைத்தாங்களா கூட்டிட்டு வர போணுமா? நான் வாரேன் தே. ஆஹா, என்ன இது நல்ல வகை வகையா இருக்கு. இது எல்லாம் யாருக்கு மக்கா? வேற யாருக்கு? உங்களுக்கு தான். ஆமா பாட்டி, நானும் எங்க அத்தையும் ரொம்ப நேரமா அடுப்பங்கரையில இருந்து கஷ்டப்பட்டு உங்களுக்காக இதெல்லாம் செஞ்சிருக்கோம். சந்தோஷமா சாப்பிடுங்க. அப்படியா? எனக்காக செஞ்சீங்களோ? ஆமா ஆமா. என்ன உங்களுக்கு கொஞ்சம் பொக்கவாய், எப்படி திம்பியலோ தெரியல. சரி தின்னுங்க. ஏத்தே சொல்லுடி. என்னத்தே? உங்க சித்தி உங்களுக்கு மேல திம்பாவோ போல் இருக்கு. எனக்கே தெரியலடி. ஏத்தே, 4வது இலை முடிஞ்சு 5வது இலை போயிட்டு இருக்கு. இன்னும் எந்திரிக்கிற பாட காணும். இப்படியே போனா நமக்கு டேஸ்ட் பண்ண கூட ஒரு வாய் இருக்காது போல. ஏத்தே, அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப வருஷம் கழிச்சு வாராவ, நம்ம சமைச்சு போட்டு அசத்தணும்னு பார்த்தா அவைய நல்லா சாப்பிட்டு அசத்திட்டு இருக்காவளே. இப்படி நிறைய திம்பாவன்னு சொன்னா நான் செத்தோல எனக்கு எடுத்தாது வச்சிருப்பேன்லத்தே. இது எனக்கு என்ன தெரியும்? சாப்பிட்றவியில போதும்னு எப்படி சொல்ல? போங்கத்தே, ஒன்றும் கிடையாது போல் இருக்கு. போற போக்க பார்த்தா 2 பேரும் வாழை இலையை நக்கிட்டு இருக்க வேண்டியதா. இது ஒரு வழியா ஏப்ப வந்துட்டு போங்க. எப்பா நல்ல சாப்பாடு பார்த்துக்க இன்னைக்கு. நல்ல வயிறார சாப்பிட்டீங்களா? வயிறார மனசாரன்னு எல்லாம் திருப்தியா சாப்பிட்டேன்டி. எப்பா என்ன ருசி, என்ன ருசி. சமைச்சவங்க 2 பேர் கைக்கும் தங்கத்துல வளையலும் மோதிரெல்லாம் வாங்கி போடணும்னு ஆசைதான். ஆனா அதுக்கு ரூபாய் இல்லையே. பாட்டி, தங்க வாங்க காசு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு டைமண்ட் வாங்க காசு இருந்தாலும் கொடுங்க, நாங்க வாங்கி போட்டுக்கிடுறோம். அடி ஆக்கங்கிட்ட கூவ, தங்கத்துக்கே காசு இல்லையா? டைமண்ட் வேணுமா? டைமண்ட் பாங்கிட்டு. நீங்க தானே சொன்னீங்க எங்க சித்திக்கிட்ட நல்ல ரூபா இருக்கு, நல்ல வசதின்னு. ஆமா, அதுக்கு ஒரு நேரம் சோறு போட்டா அள்ளி தந்துருவாவளோ? அட மாமியா கிழவி, ஏழை பாலை யாராவது வந்தா இப்படி சோறாக்கி போடுமா? அது நல்ல வசதியா இருக்காவன் தான் இது சோறாக்கி போட்டு மயக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கு. இது நம்மள சொல்லுது. சாப்பிட்டியெல்லாம்? வாங்க வந்து ஓய்வெடுங்க. இல்ல மாடி, உன் பாசம் எனக்கு புரியுது கத்துக்க. என்னால ஓய்வெடுக்க முடியாது. ஏன் ஓய்வெடுக்க முடியாதுன்னு நினைக்கிறிய? எங்க வீட்டுல கட்டிலு மெத்தை எல்லாம் கிடக்கு. நீங்க சௌரியமா படுத்து உறங்கலாம். வாங்க. ஏம்மா நான் இல்லைன்னு சொல்லல, நான் அவசரமா ஒரு வீட்டுக்கு போகணும் பாத்துக்க. அது என்ன, இந்த ஊர்ல எங்களை விட முக்கியமானவங்க யாரு இருக்கா உங்களுக்கு? அப்படி யாரு இருந்தாலும் நல்லா படுத்து ஓய்வெடுத்துட்டு பிறகு சாயந்தரம் போலாம். வாங்க. ஐயே தப்பாயிரும். நான் வந்ததே முக்கியமா அவங்கள பார்க்க தானே. அவங்கள பார்க்கவா? யாரு சித்தி பார்க்கணும்? சித்தியா? ஆமா சித்தி. என்ன சித்தியான்னு கேக்கிய? சரி, நீங்க எங்க போகணும் சொல்லுங்க. ஏம்மா பிச்சுமணி இந்த ஊர் தானே, அவன் வீட்டுக்கு தான் போகணும். சரி, அவனை பத்தியே பேசாதே சித்தி. அவன் சரியான ஆளு. அவனுக்கு எனக்கு பேச்சுவார்த்தையே நின்று பல வருஷம் ஆயிட்டே. அவனை பார்க்கவே போகணும். எதுக்கு? என்னம்மா இப்படி சொல்லிவிட்டா? ஆமா சித்தி, அவன் ஆளெல்லாம் சரியில்லை. அவனை எதுக்கு நீங்க பார்க்கணும் அதை சொல்லுங்க. ஏன் அக்கா மகனை நான் பார்க்காம யாருமா பாப்பா? ஐயா என்ன பாட்டி வளர்றிய? உங்க அக்கா மக தான் இங்க குத்துக்கல்லு மாதிரி இருக்காவல்ல. யாரு இந்த பிள்ளையா? ஆமா, இதுதான் உங்க அக்கா மக. யாருக்கு சொன்னா? இந்த பிள்ளைக்கு யாருமே தெரியாதே. யாருன்னு தெரியாதா? என்ன சித்தி சொல்றிய? எம்மா முதல்ல அவனுக்கு சித்தியே கிடையாது. எதுக்கு என்ன சித்தி சித்தின்னு கூப்பிடுதா? இது என்னடா பெரிய ட்விஸ்ட். ஏத்தே, நீங்க ஆளை மாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்களோ? தெரியலையடி. சுத்தா உங்க சித்தி யாருன்னு உங்களுக்கே தெரியாதா? அடி, அப்ப உண்மையாவே என் மாமியாருக்கு நீங்க சித்தி இல்லையா? ஏம்மா பிச்சு மணி வீடு எங்கன இருக்குன்னு தெரியல. நான் வெயில்ல நடந்து வந்து தண்ணி தாகமா இருந்து, சரி சத்த உங்க வீட்டுக்கு வெளியே நிழல் இருந்து ஒரு மடக்கு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு எப்படி போகணும்னு கேட்டுட்டு போலான்னு செத்த நின்னேன். நீங்களா வந்திய, உள்ள வந்து சாப்பிடணும் வாங்க வாங்கன்னு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்திய. சரி நானும் தண்ணி தான் எதிர்பார்த்தோம். சோறே கிடைக்குதே, செவத்தை தின்னுட்டு போயிருவோம். நீங்க வேற அன்பா ஆசையா கூப்பிட்டியலேன்னு வந்தேன். ஆத்தாடி, சரியான கிழவிதான். திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு ஒரு வாய்ப்பான்னு சமைச்சு வச்சு எல்லா சொத்தையும் காலி பண்ணிட்டுலாம் இந்த கதையை சொல்லுது. அட என்னங்க நீங்க இதெல்லாம் முந்தைய சொல்றது இல்லையா? எழும்புங்க. அதானே ஆக்கி வச்ச சோறெல்லாம் முடிச்சிய. எழும்புங்க, முத கிளம்புங்க இங்கிருந்து. இது
என்னப்பா கொடுமையா இருக்கு? செவனேன்னு போயிட்டு இருந்தவளுக்கு கூப்பிட்டு நல்லா விருந்த வச்சு எந்திரிச்சு வெளியே போங்கங்கிறிய? மனுஷ மக்கள் இப்படியே இருக்குது. அதை நாங்க கேட்கணும். நான் தான் ஏதோ நீங்க சித்தி மாதிரி இருந்த உடனே சித்தி நினைச்சு உள்ள கூப்பிட்டு சோறு போட்டுட்டேன். ஏம்மா மனசாட்சியே இல்லாம நான் செஞ்சு வச்சு அத்தனையும் தின்னுட்டியம்மா. கொடுத்தா திங்கதான் செய்வாவ. இங்க பாரு, பார்க்கதானே வயசானவா. எங்க ஊர்ல என்ன ரவுடி தெரியுமா? வீண் வம்பு என்கிட்ட வச்சுக்கிட்டே அவ்வளவுதான், தூள் தூளாக்கிடுவேன். ஹலோ, சுடட்டி மக்கா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா? எனக்கு என்னடி இருக்கேன். என்னடி இப்படி சலிச்சுக்கிற? ஆமா, வேற என்னத்த சொல்ல? நீ கல்யாணம் முடிஞ்சு நீயும் உன் புருஷனும் தனியா சென்னையில போய் இருக்கிய ஜாலியா. நான் இன்னும் இந்த பட்டிக்காட்டுக்குள்ளேயே எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கேன். நானும் உன்னை போன்னு தான் சொல்றேன், நீ தான் போக மாட்டேக்கா. உன் புருஷனுக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்கு, அதனால நீ அங்க போயிட்டா. என் புருஷனுக்கு கிடைக்கணும்ல, அவியலுக்கு இங்கதான் கிடைச்சிருக்கு. சரி, கிடைச்சதை ஏன் விட்டுட்டு மாறிட்டேன்னு அப்படியே கடந்தாச்சு. அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்டி. சரி சரி, வருத்தப்படாத. ஏதாவது வேகன்சிலாம் வந்தா சொல்றேன்டி. அண்ணனை அப்ளை பண்ணி பார்க்க சொல்லு. கிடைச்சா லக்கு தானே, நீ இங்க வந்துடலாம்ல. ஆமா, என் புருஷன் நான் சொன்னது கேட்டுட்டு தான் மறு வேலை. நீ கேட்குற மாதிரி நடந்துக்கிடணும். என்னதான் நடந்துக்கிட்டாலும் அவன் அப்படிதான். அந்த தொப்பி தலையனுக்கு நம்ம மேல எங்க அக்கறை? அதெல்லாம் அண்ணன் நல்லவர் தான். நீ சும்மா ஏதாவது குறை சொல்லிட்டே கிடக்காத. அப்பப்ப அன்பா பண்பா பேசி நடந்துக்க. ஆமா, பேசுறாங்கப்பா. சரி சரி, அந்த கதையெல்லாம் விடு. உன் பிள்ளை இங்க ஸ்கூலுக்கு போயிட்டாளா? ஆமாண்டி, ஸ்கூலுக்கு போயிட்டா. எப்பா, அவளை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிரேன்டி. உனக்கு அந்த விஷயத்துல ஜாலி தானே. உன் மாமியாரே எல்லாம் பாத்துக்கிடுவாவ. அது என்னமோ உண்மைதான். என் மக என்கிட்ட இருக்கிறத விட அவிய ஆச்சிக்கிட்டு தான் இருப்பா. நானும் பெருசா கண்டுக்கிட்டது இல்ல. சரி, பாத்துக்கிட்டதுன்னு விட்டுறது. உன் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டாலோ? இல்லடி, பால்வாடி தான் போறா. அடுத்த வருஷம் தான் சேர்க்கணும். சரி சரி. எங்க உன் மாமியார் ஆளையே காணும்? இல்லைன்னா எப்பயும் போன் பேசும்போது ஏதாவது சத்தம் போட்டுட்டே கிடப்பாவே. யார கேக்குற? எங்க வீட்டு தாய் கிழவியா? தாய் கிழவியா? இவங்க வீட்டுல தாய் கிழவின்னு யாரும் கிடையாதே. அது யாரு தாய் கிழவி? அதான் என் மாமியார தான் தாய் கிழவின்னு சொல்றேன். அடி பாவி, மாமியார தான் தாய் கிழவின்னு சொல்றியோ? மாமியாரெல்லாம் பெத்த தாய்க்கு சமண்டி, தெரியுமா? அவியல போய் இப்படி சொல்றியே. சரி சரி, எல்லாம் இருக்கிறது தான். நான் மட்டும் என்ன என் மாமியார் வீட்லயா இருக்கேன்? அப்படியெல்லாம் சேர்ந்து என்னால இருக்க முடியாதுன்னு தான் நானும் என் புருஷனும் தனியா ஜாலியா இருந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பாசமா நேசமா அழகா காதல் ஜோடிங்களா சமத்தா எங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தோம். இவ வந்தா, அவ புருஷன் கூட வந்து எங்க இந்த கிளி அழகா இருக்கு வாங்கிட்டாங்கன்னு என்னையும் புருஷனையும் பிரிச்சுட்டாலே சண்டாளி. இருடி இரு, என்ன பிரிச்சு விட்டல, உன் மாமியார் வரட்டுண்டி, உன்னை பிரிச்சு விடுறேன் பாரு. நானும் புது இடம்னு சைலண்டா இருந்துட்டேன். நான் பேசுவேன்னே உனக்கு தெரியாது. அதனாலதான் என் முன்னாடியே உட்காந்து இப்படி எல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க. இருக்குடி உனக்கு ஆப்பு. என்னடி இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்க? இதுக்கு மேலையும் பேர் வைக்கலாண்டி. அது படுத்துற பாடு அப்படி. ஏதாவது நசு நசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் தெரியுமா? நமக்கு கடுப்பா வரும்ல. நம்ம இந்த வீட்டுக்கு வாழதானே வந்தோம். இந்த வீட்டையே நம்ம தான் தூக்கி நிறுத்தணுங்க மாதிரி பேசும். சரி விடு, அவையெல்லாம் பழைய காலத்து ஆளு, அப்படிதான் சொல்லுவாவ. என்னத்தப்போ ஒன்னா ரெண்டா என்னென்ன பண்ணு தெரியுமா? அட்டுலியோ நமக்கு பசிச்சா கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும். நொறுக்கு திணி இடையில தின்னுக்கிடலாம், ஆனா நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டா அது மகன் வந்து அவரு சாப்பிட்டுட்டு பிறகுதான் நம்ம சாப்பிடணுமா. பாத்துக்க. ஐயோ, என்ன இவ்வளோ டாக்ஸிக்கா இருக்காங்க? கேட்டா அதெல்லாம் நம்ம பாரம்பரியம், நம்ம கிராமத்தோட வழக்கம், குடும்பத்தோட பழக்கம்னு டைலாக் வேற. அதனால தாண்டி வீட்டுக்குள்ள இருக்க பிடிக்காம நான் இப்படி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு திரியிறேன். அதுவும் சரிதான், எல்லாம் ஒரு அளவுக்கு தானே. சும்மா நம்மளையும் நச நசன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தா நமக்கும் அப்படித்தானே இருக்கும். ஆமா ஆமா, இந்த மனுஷனை கட்டினதுனால எனக்கு என்ன நடந்துச்சோன்னு நடக்கலையோ. எனக்கு சின்ன பொண்ணு இங்க துணைக்கி இருக்கா. நானும் அவளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்துக்கிடுறோம். அது போக சொல்லுவேன்ல, சரசக்கா கமலாக்கான்னு 2 பேரு நல்ல ஒரு கேங் ஃபார்ம் ஆயிட்டு பாத்துக்க. இங்க நாங்க 4 பேரும் தான் எங்க போனாலும் ஒண்ணும் மண்ணுமா சுத்திட்டு கிடப்போம். இந்த மனுஷனை கட்டி இந்த ஊருக்கு வந்ததுக்கு எனக்கு நடந்த ஒரே நல்ல விஷயம் இவிய தாண்டி. சரி, நல்லது தானே. யாராவது அக்கம் பக்கத்துல நமக்கு இப்படி ஒரு 4 பேர் இருந்தா தானே நல்லது. அதுவும் சரிதாண்டி. வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? உன் மாமியார் வேற வெளியே போயிருக்காவன்னு நினைக்கேன். வந்து என்கிட்ட போன் பேசிட்டே இருக்கா. எதுவும் சொல்ல போறாவே? ஃப்ரெண்டு கிட்ட கூட போன் பேசக்கூடாதுன்னு சொல்லிச்சுன்னு வையா, அது 2 கையும் மடக் மடக்குன்னு நொடிச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன். பேசுறதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாவடி. வேலை ஏதாவது கொடுத்துட்டு போனாவளா? அது வேலை எல்லாம் கொடுக்காம போனாதானே அதிசயம். அதெல்லாம் தலைக்கு மேல கொடுத்துருக்கு. நான் தான் பிறகு பாத்துக்கிடலான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். பொறுமையா செய்வோம். இப்ப என்ன ஏச போறபடி பாத்துக்க. அது மட்டும் என்ன ஏசிச்சுன்னு வையா, ஒரே எத்து வானத்தை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு கீழே வந்து விழுகும். அந்த மாதிரி இருக்கும். நீ மாறவே இல்லடி. அப்ப எப்படி கதை பேசுவியோ ஜாலியா அதே மாதிரி தான் பேசுற. உன் குணமே மாறல. நல்லா காமெடி பண்றப்போ. அடியே, காமெடி எல்லாம் இல்ல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இதெல்லாம் நடக்கதான் போகுது பாரா. மாமியார் வர சத்தம் கேக்கு. பிறகு கூப்பிடுதேன். சரிடி.
என்னடி பரவாசல்ல உட்காந்துருக்க? சும்மாதான் தே, என் ஃப்ரெண்டு ஃபோன் போட்டா, அதான் உள்ள ஒரே வேக்காடா இருந்தா, வெளியே சத்த நல்லா காத்தடிச்சு வெளியே உட்காந்து பேசலாமேன்னு வந்தேன். அப்படியா? வேலையெல்லாம் முடிச்சிட்டியோ? வேலை இனிமே தான் செய்யணும். இதுக்கு தான் மலர் எப்ப பாரு நீ என்கிட்ட ஏச்சு வாங்கிட்டே கிடக்கா. ஒரு வேலையை கொடுத்தா கையோட செய்வோன்னு இல்லை, பிறகு செய்கிறேன் அந்த ஆளை போட்டுருவியா. அது செஞ்சு முடிச்சாதான் என்னம்மா உனக்கு? இல்லத்தே, அது வந்து என்ன மலர் நீ வந்து போயின்னு அதே ஒரே தலைவலியா இருந்து, அதான் சரி பிறகு செஞ்சுக்கிடலான்னு விட்டுட்டேன். சாரி தே. பாவம் நம்ம மருமவா, எப்ப பாரு அவளை நம்ம ஏதாவது ஏச்சிட்டே தான் இருக்கும். அவள் வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் நம்ம மருமவ தானே. பாவம் தலையெல்லாம் வலிக்க முடியலன்னு வேற சொல்லுதா. நல்லா ஒரு டீயை போட்டு கொடுப்போம், பாவம் சூடாக குடிக்கிட்டு. எம்மாடி தலைவலிக்குன்னு சொல்லுதல்ல, இன்னைக்கு நீ எந்த வேலையும் செய்யண்டா என்ன, நல்லா படுத்து உறங்கு, நல்லா ஓய்வெடுத்துக்க. எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிட்டேன். என்ன உண்மையா வாட்டி சொல்றிய? நிஜமாதாம்மா சொல்றேன். நீ வேலை செஞ்சாதான் என் மருமவளா என்ன, செஞ்சாலும் செய்யலனாலும் நீ என் மருமவ தானே. உன்னை நான் தானே பார்த்துக்கிடணும். இத்தனை வருஷம் பிறந்து வளர்ந்து அந்த வீட்டை விட்டுட்டு என் மகனை நம்பி என் மகனுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்க. அப்போ உனக்கு ஒன்றுனா நான் தான் பார்க்கணும். அதே மாதிரி தான் உனக்கு தாய்க்கு தாயா நான் இருந்து பார்த்துக்கிட்டேன். நாளைக்கு எனக்கு ஒன்றுனா நீ தான் பார்க்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்கணும்ல மருமோளே. எப்பேற்பட்ட மாமியார் எத்தே, நீங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் தே. சாச்சா, ஏமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லுதா? நீ கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரிம்மாக்கா, உடனே உறங்கிறாத என்ன. உனக்கு நல்லா நான் இஞ்சி தட்டி போட்டு டீ சூடாக கொண்டு வந்து தாரேன். நல்லா குடிச்சிட்டு ஒரு உறக்கத்தை போடு, நல்லா தெளிவாக இருக்கும்னு. சரிங்க தே. அதே சீனி கொஞ்சம் தூக்கலா, அதான் மருமோளே? அதே தான் தே. ஏன் மருமலுக்கு என்னென்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியாதா? செத்த இரு, போட்டுட்டு வரேன். சரிங்க தே. ஏய் தாய் கிழவி நில்லு. என்ன என் மாமியார் பேரை கரெக்டா சொல்லுது? ஏ கிளி, என்ன உனக்கு அவளை திமிரா? உன்னை என் மகனும் மருமகளும் நேத்து தான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காவ, அதுக்குள்ள என்ன பார்த்து தாய் கிளவிங்க? நான் என்ன உன் கண்ணுக்கு கிளவி மாதிரியா இருக்கேன்? ஐயோ, என் கண்ணுக்கெல்லாம் நீங்க வயசு பிள்ளை மாதிரி இருக்கியே. இப்பதான் வயசுக்கு வந்த குமரி பிள்ளை மாதிரி இருக்கு. நாளைக்கு தான் உங்களுக்கு சடங்கே சுத்த போற மாதிரி இருக்கு. கிளிக்கு கண்ணுக்குன்னு நொல்லையாயிட்டா. குமரி பிள்ளையாம்ல குமரி, சடங்கு வேற சுத்தணுமாமே. அப்படியே சொல்றேன். என்ன ஊருக்குள்ள எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாவே, நேற்று தான் சமைச்ச பிள்ளை மாதிரி இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கியேன்னு எல்லாரும் கேட்பாவே. மனுஷங்க கண்ணுக்கு தான் அழகா தெரியுறேன்னு நினைச்சேன். இப்ப உன் கண்ணுக்கு கூட அழகா தான் தெரியுறேன் போல. ஐயோ சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுறேன்னு சொல்லுதா, பிறகு என்ன தாய் கிழவின்னு சொன்ன? ஐயோ தாய் கிழவின்னு நான் சொல்லல, உங்க மருமக தான் சொன்னா. ஆத்தாடி பயப்புல போட்டு விடுதே. மருமக சொன்னல, என்ன சொல்லுதா? அட ஆமா, நீங்க இல்லல்ல இவ்வளவு நேரம் உங்க மருமவ ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்தா. எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நான் புது கிளி இல்ல, அதனால நான் பேசுவேனா இல்லையான்னு உங்க மருமகளுக்கு தெரியல. அதனால உங்க மருமக நான் உங்ககிட்ட சொல்லி தர மாட்டேன்னு நினைச்சு எல்லாத்தையும் பேசுறத நான் கேட்டுட்டேன். ஆத்தாடி என்ன பேசினா? அப்படி என்ன பேசினா தெரியுமா? உங்களை தாய் கிழவின்னு சொன்னா, பிறகு ஃப்ரெண்டு கிட்ட போன்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னா, உங்க கைய மடக்குன்னு உடைச்சிருவேன்னு சொன்னா. பிறகு ஏன் வேலையெல்லாம் செய்யாம இருக்கன்னு கேள்வி கேட்டா ஒரே எத்து விட்டுருவாளாம் உங்களை. அந்த எத்துல நீங்க வானத்தை தாண்டி 10 கிலோமீட்டர் பறந்து கீழே வந்து விழுவியலாம். ஐயோ சின்ன பைபிள வாயை மூடுதா பாரு. என்ன மலர் இதெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன பார்க்க உனக்கு எப்படி தெரியுது? ஐயோ இப்ப என்ன சொல்றது, முகத்தை நார்மலா வச்சுட்டு பேசுவோம். எத்தே நான்லாம் அப்படி ஒன்றும் சொல்லலத்தே, அது வளருது, அது ஏதோ சும்மா சொல்லிட்டு கிடக்கு. நீங்க அதை சொல்றதை நம்பி என்ன போய் தப்பா நினைக்கிறீ பாத்தீங்களா? ஏண்டி அது போய் சொல்ல என்ன மனுஷனா? பறவைலாம் எந்த காலத்துல போய் சொல்லுச்சு சொல்லு? ஏத்தே இது கலிகாலம் தே, இப்ப உள்ள பறவை எல்லாம் போய் சொல்லும். பறவை போய் சொல்லுதா இல்ல என் முந்தி நிக்க இந்த பண்ணி போய் சொல்லுதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நான் கூட பாவம் நம்ம மருமவா ஏதாவது செஞ்சு கொடுப்போமே தலைவலிக்குன்னு சொல்லுதாலேன்னு உனக்கு இஞ்சி போட்டு தரலான்னு நினைச்சேன். உன்னை வேலை எதுவும் செய்ய வேண்டாம், ஓய்வெடுன்னு வேற சொன்னேன். இதுல இந்த லட்சணத்துல உனக்கு சீனி தூக்கலா வேற கேக்குது. நான் வாரேன் இரு. ஐயோ நம்ம மாமியார் என்ன கீழே ஏதோ தேடிக்கிட்டே இருக்கு, கல்ல தூக்கி எரிஞ்சிரும் போல. தப்பிச்சிடுறா கைப்பில்ல. எடுபட்ட கிளி ஆசையா வாங்கிட்டு வந்தா இது எனக்கே வினையாயிருச்சே. இருடி வந்து உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. ஏன் நில்லுடி. போடி போடி, நலலாம் என்ன எதுவும் செய்ய முடியாது. ஓடிட்டா வரட்டு வீட்டுக்கு. கிளி ரொம்ப நன்றி. என்ன நான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன்ல, எனக்கு இந்த கூண்டை கொஞ்சம் திறந்து விடுங்களா? கூண்டை திறக்கணுமா? ஆமா, நான் என் புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். பிரிச்சதே உங்க மகனும் உங்க மருமகளும் தான். ஆசையா நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இப்படி பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டாவ. என்னை விட்டா நான் என் புருஷன்கிட்டயே போயிருவேன். உன்னை பிரிச்சா கொண்டு வந்துட்டா? செஞ்சாலும் செஞ்சிருப்பா.
இரு உன்னை திறந்து விடுறேன். நீ அது போய் சந்தோஷமா உன் புருஷன் கூட வாழு என்ன. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல பரவாயில்ல,